சென்னையில பொறுத்த மட்டும் இடம் வந்து ரொம்ப ரொம்ப கிராம்ப்டா தான் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நான் டாக்டர்கிட்ட போறேன், ஒரு இஷ்யூ இருக்கு, நீங்க இந்த எக்ஸ்பர்ட்டை பாருங்க, அந்த டாக்டர் வந்து இன்னொரு டாக்டரை ரெஃபர் பண்ணி விடுவாங்க. ஆனா இன்ஜினியர்ஸ் அப்படி பண்றது இல்லை. மொத்த சிவில் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியாவது இதை பத்தி அவேரா இருக்கணும். நம்ம இன்ஜினியர்ஸ் அவேரா இருக்கணும். நமக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னா அதை அப்படியே அட்டாக் பண்ணக்கூடாது. இன்னும் தமிழ்நாட்டுல பூமா வரலது. ஓகே, ஆக்சுவலா அவர் கைக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அந்த 2 வீக்ஸ் அந்த வுட் வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. ஓ, பெரிய பிராண்ட் நேம்க்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி இன்டீரியர்ஸை போய் கொடுக்குறப்ப வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுமே அதை ஃபர்தரா சப்கான்ட்ராக்டர் கிட்ட கொடுக்குற செனாரியோ தான் நடக்குது நிறைய இடத்துல. அது கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது ப்ராப்பரான நினைச்ச அளவுக்கான அவுட் இல்ல. போய் பேசுறப்ப வைக்கிறப்ப 10 years வாரண்டி அப்படின்றாங்க. 5 years வாரண்டி கொடுப்போம். ஆமா, 5 years வாரண்டி. அதெல்லாம் கேக்குறப்ப இது டிவி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் ஓகே, நீங்க வீடுக்கே நிறைய சைட்ல பாருங்க. சன்செட்ல எதுக்கு நீ தட்டோடு போடுற? எனக்கு புரியல சத்தியமா, ஏன் இந்த அளவுக்கு பண்றாங்க மக்கள்? எலினால இவ்வளவு பிரச்சனை எனக்கும் தோணுது. ஆனா என்னன்னா, அந்த எலி அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த பில்டர் எல்லா வீடையும் வித்துட்டாரு. ஓ, வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம கூட விகோஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்கறதுக்கு இருக்கு. நான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல முடிச்சுட்டு இனிஷியலா ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கீங்க, முக்கியமா சைட் இன்ஜினியரா ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவும், பிளஸ் இல்ல நான் ஒரு புதுசா ஒரு வீடு கட்ட போறேன், இல்ல கட்டிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விட நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எனக்கு வீடு கட்டுறதை பத்தி என்னோட ரிலேட்டிவ் என்னை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, அப்ப அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி எல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த பாட்காஸ்ட் அதுக்கானதான். மல்டி ஃபேசட்டடா நிறைய விஷயம் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேச போறோம். வெல்கம் சார். வெல்கம். சோ இனிஷியலா வந்து நான் இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இதுல நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். பட் முதல்ல எனக்கு இருக்கிறது என்னன்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு வெளில வராங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது சைட் இன்ஜினியர் தான். சோ நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல டே டு டே இதுல நிறைய சைட் இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றது, இல்ல அவங்கள வந்து அவங்க கிட்ட ஒர்க் வாங்குறது, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு ஃபர்ஸ்டே இந்த கொஸ்டின் வைக்கணும்னு இருக்கு. ஒரு சிவில் இன்ஜினியருக்கு சைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா நீங்க பாக்குறீங்க? சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க படிக்கும் போதே ஐபி அதெல்லாம் போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று என்ன, படிக்கும்போது நம்ம எலமெண்டா படிச்சிருப்போம், பீம் தனியா காலம் தனியா படிச்சிருப்பாங்க. அது மாதிரி சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கக்கூடிய ஒரே இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ரெசிடென்சியல் சைட்லையும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் எல்லாத்துலையுமே இந்தோட ரோல் எல்லாமே இருக்கும். எலக்ட்ரிக்கலையும் அது ஒரு சிவில் இன்ஜினியர், அது நீங்க சொன்ன அந்த சைட் இன்ஜினியர் வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் இன்புட் கொடுப்பாரு, பிளம்பிங்க்கும் இன்புட் கொடுப்பாரு. ஸோ எல்லாரோடைய அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அந்தந்த இதுக்கான லாங்குவேஜ் வந்து அவர் கரெக்டா புரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம படிக்கும் போதே எப்படி பீம் காலம் தனித்தனி எலமெண்டா படிச்சுட்டு ஒரு சைட்ல வந்து மொத்தமா அதை வந்து எரெக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி கார்லேட் பண்ணி எல்லாம் பண்றோமோ, அது மாதிரி சிவில்ல இருந்து வெளியில இருந்து நினைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அந்த இதையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ஒரு எலெக்டிவ் பேப்பர் தானே, இந்த ஒரு செமஸ்டருக்கு தானே நம்ம படிக்கணும் அப்படின்னு இல்லாம, ஸோ இது வந்து மேஜர் ரோல். ஸோ அப்பதான் அவங்க வந்து அங்க ஒரு ரோலிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அவரோட அத்தாரிட்டி, அவரை ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஸ்ட்ரக்சர் சைட் இன்ஜினியரா வரப்ப அந்த கண்ட்ரோல் அவர் அங்க எடுக்கணும்னா இதை எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம், நானுமே இங்க கிளாஸ் எடுக்கிறப்ப பாக்குறது என்னன்னா, ஒரு ஃப்ரெஷரா காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு கவனிக்கிறதுக்கும், அவங்களுக்கு நான் ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கும், சைட்ல ஒர்க் பண்ணிட்டும் நம்ம கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து படிப்பாங்க, நான் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் டீச் பண்றப்போ என்னால் அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். சைட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்த ஒரு கேண்டிடேட் ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கான்செப்டை பத்தி பேசுறோம் இல்ல ஏதோ சொல்றோம்னா அவங்களால ஈஸியா, ஏன்னா சைட்ல நேர்ல போய் பார்த்திருக்காங்க இல்லையா, அதனால ஈஸியா அவங்களால கார்லேட் பண்ணிக்க முடியுது. அதனால நீங்க சொல்றப்ப எனக்கு அதுவும் தோணுச்சு, மேபி இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ். டைரக்டா நேர்ல நின்று ஒரு கான்செப்ட் நடத்தினாலும் நேர்ல போய் அவங்க ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கண்டிப்பா. அதே மாதிரி ஈவன் நீங்க பிஏ படிக்கும் போதே டிப்ளமோ முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர்லாம் வருவாங்க. சோ அவங்களோட புரிதலும் +2 முறைக்கும் முடிச்சுட்டு அப்படியே பிஏ படிக்கிறவங்களுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோட புரிதலுமே அங்கேயே நிறைய டிஃபர் ஆகும். சோ டிப்ளமோ முடிச்சவங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இன்னும் ஒரு படி மேலதான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. சோ இது வந்து நம்ம இருக்கிற வீட்டை பத்தி தான் படிக்கிறோம், நம்ம போற ரோடு, நம்ம இருக்கிற பிரிட்ஜஸ், நம்ம டிராவல் பண்றது, இதை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். ஏதோ ஒரு பேனட் ஓபன் பண்ணி இன்ஜினை பத்தியோ ஒரு சர்க்கியூட்டை பத்தியோ நம்ம படிக்கல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நடைமுறை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். அதனால இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணியும் படிக்கலாம். ஸோ அஸ் அ சைட் இன்ஜினியர் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அவங்க டே பை டே லைஃப்லேயே இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்றோம். தனியாக அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லை, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியை படிச்சுக்க முடியும். கண்டிப்பா சார். இன்னொன்னு, இப்போ ஜென்ரலா இப்போ படிக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், அப்ளை பண்றப்ப இண்டஸ்ட்ரிக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பார்ப்பேன், நிறைய டிஃபரன்ஸ் இல்லையோ பெருசா, நம்ம படிக்கிற மாதிரி அப்படியே தானே அங்க அப்ளை பண்றோன்ற மாதிரி இருக்கும்.
இருந்தாலும் ஒரு சில இடத்துல சைட்ல நிக்கிறப்ப ஒரு இன்ஜினியர் வெறுமே படிச்சுட்டு வந்து நிக்கிறப்ப நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம். கொத்தனார் எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு டப்புன்னு சொல்லிடுவாப்ல. அந்த மாதிரி அப்ப எந்த விஷயத்துல எல்லாம் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒர்க்குக்கு ஃப்ரெஷரா வந்து உள்ள ஒர்க் பண்றப்ப எதெல்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்க பாக்குறீங்க, இல்ல எதெல்லாம் கத்துக்கணும் நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஈவன் ஃப்ரெஷரா இருக்கும்போது நானுமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்த ஓவர் கம் பண்ணி வந்தோம். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு டிசைனில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணும்போது நம்ம எம்எம்லையும் மீட்டர்ஸ்லையும் அதை படிச்சிருப்போம் ஆப்வியஸா. ஆனால் நம்ம இங்கே சைட்ல எல்லாமே வந்து அடிக்கணக்கில் பேசுவாங்க, இன்ச்சஸ்ல பேசுவாங்க, ஃபீட் இன்ச்சஸ்ல தான் இருக்கும் இங்கே. ஸோ அந்த கன்வர்ஷனை வந்து ஒரு சைட் இன்ஜினியர் சைட்டுக்கு போயிட்டு அவர் ஒன்று சொன்னோடனே கால்குலேட்டர்ல கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு அதை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான புரிதல் வரணும் நமக்கு டக்குன்னு. ஸோ நம்ம ஒரு 6 அடி ஹைட் இருக்கோம்னா என் ஹைட் இவ்வளோ இருக்கு, என் சீலிங் 10 அடி இருக்கு, ஸோ இந்த ரூம் 10 அடினா இந்த 10 டைல்ஸ் வந்து 10 அடி வருது அப்படின்ற ஒரு ஃபீட் இன்ச்சஸ் கன்வர்ஷனுக்கு வந்து நம்ம படிச்சு முடிச்ச உடனே அந்த கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே. இன்னும் மீட்டர் கியூப் லிட்டர் இதுவுமே எல்லாமே சைட்ல நம்ம சம்போட கெபாசிட்டி என்ன அப்படின்றப்ப டக்கு நம்ம டிராயிங் பாக்குறப்ப ஃபீட்டஸ்ல இருக்கும், ஃபீட்ஸ்ல இருக்கும். ஒரு 7 feet by 10 feet இருக்கும், டெப்த் ஒரு 6 feet இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா கிளைண்ட் வந்து கேட்ட உடனே எத்தனை லிட்டர் நம்ம சொல்லணும், அந்த கன்வர்ஷன் டக்குன்னு நம்ம போடணும். அதுக்கு போய் கூகுள் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு சைட் இன்ஜினியருக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு உடனே அது வந்து அவர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். கண்டிப்பா சார். இன்னொன்னு சைட் இன்ஜினியர்ஸ் ரிலேட்டடா நம்ம ஸ்டார்ட் பண்ண பேச ஆரம்பிச்சதுனால நிறைய விஷயம் அவங்க என்கவுண்டர் பண்ண வேண்டிய வர செனாரியோ நான் பார்த்திருக்கேன். நானுமே சைட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருந்திருக்கு. மல்டி ஃபேசட்டடா நிறைய விஷயம் அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு இருக்க மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு என்ட்ரி லெவலான ஒரு ரோல்னு சொல்லிட்டாலுமே அவங்க ஃபேஸ் பண்றதும் சரி, இல்ல அந்த ரோல்ல ஒருத்தர் இருக்கப்ப அவர் ஹேண்டில் பண்ற பீப்புள்ஸும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதுல நான் கீயா பாக்குறது கம்யூனிகேஷன் ஸ்கில்னு நான் நினைக்கிறேன். நீங்க அது பத்தி இல்ல ஆமா, அது ரொம்ப இது என்னன்னா நம்ம படிக்கும்போது டெக்ஸ்ட் புக்ல படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக் லேயிங் எடுத்துக்கோங்களே, இங்கிலீஷ் பாண்ட், பிளெமிஷ் பாண்ட், ஸ்ட்ரெச் பாண்டு அப்படின்னு சொல்லி அப்படியே பாண்டு சொல்லி படிச்சு முடிச்சிருப்போம் அதை. ஆனா இங்க சைட்ல வந்த பிறகு மேசன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரிக் லே பண்ணிட்டே போங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அங்க என்ன மெத்தட்ல அந்த பிரிக் லேயிங் நடக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரியாது. ஸோ இவங்க லோக்கலா வந்து கட்டையும் நெட்டையும் சொல்லுவாங்க அதை. ஸோ ப்ராப்பரா இருக்கணும், ஒரே லைன்ல அந்த அலைன்மெண்ட் வரக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம இம்பார்ட்டண்டா இப்ப எல்லாருமே வீடு கட்டின எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ வீட்டு ஓனருமே சொல்லுவாங்க என்னப்பா ஒரே லைன்ல வருது பிரிக் லேயிங் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து சைட் இன்ஜினியருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சைட் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சீனியரோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சைட் இன்ஜினியர் என்கிட்ட வந்தும் பேசுவாரு, என்னோட கிளைண்ட் கிட்டையும் பேசுறாரு. ஸோ அதே சைட் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா லேபரையும் வேலை வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இப்போ நார்த் இந்தியன் லேபரே வேலை வாங்கணும். ஸோ அந்த லாங்குவேஜுக்கு அவங்க போகணும். இங்க படிக்கும் போது அவங்க வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பித்தாகரஸ் ஃபார்முலா அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சைட்டுக்கு போனோடனே மூலமட்டம் செக் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். அன்னே தூக்கு விட்டு பாருங்க. ஸோ வெர்டிகாலிட்டி அங்க போய் ஆனா வெர்டிகாலிட்டி செக் பண்ணுங்க நீங்க சொல்ல முடியாது. அவர் மேசன் வந்து என்ன படிச்சுட்டு வந்து என்ன ஒப்பிக்கிறேன்னு கேட்பாரு, அப்படி கிடையாது. ஸோ அப்ப நம்ம வந்து அங்க லாங்குவேஜ் என்ன, அந்த கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லை நம்மளுக்கு. கரெக்ட். நீங்க லோக்கல் சைட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்க ஒரு ரெசிடென்சியல் சைட் பண்றீங்க, இல்லை இண்டஸ்ட்ரியல் சைட் பண்றீங்க, லேபரோட டைரக்டா நீங்க கம்யூனிகேட் பண்றீங்கன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பா பிடிச்சிருக்கணும். ஆனா அதே ஸ்லாங்ல போய் நீங்க வந்து உங்க கிளைண்ட் கிட்ட பேச முடியாது. கிளைண்ட்டுக்கு எப்படி சொன்னா புரியும். அதே மாதிரி உங்க சுப்பீரியர்ட்ட நீங்க பேசும்போது இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல உங்க சுப்பீரியர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருவாரு. கரெக்ட். ஸோ 2 feet ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமாண்ட்ல முடிச்சிருவாங்க. டிராயிங்ஸ் இந்த மாதிரி முடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து சைட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மெயினா எல்லா டிராயிங்கையும் ரீட் பண்ற நாலேஜ் வேணும். இப்ப நம்ம படிக்கும் போது நம்ம டிராயிங்ஸை டேரக்டா எடுத்து ரீட் பண்ணிருக்கவே மாட்டோம். டிராயிங் போட்டிருப்பேமே ஒழிய நம்ம டிராயிங்ஸ் ஒரு செனாரியோவே வராது. பேப்பர்ல வேணா ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்திருக்கும். மத்தபடி நீங்க டிராயிங்ஸ் ரீட் பண்ணிக்க முடியாது. சோ ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டிராயிங்ஸை வந்து ரீட் பண்ண தெரியணும். அவங்க செக்ஷன்ஸ் எடுத்திருந்தா செக்ஷன்ஸை ரீட் பண்ண தெரியணும். டிபிக்கல் டீடைல்லாம் ஒரு காலம்ல கொடுத்துருவோம். அது எல்லாம் நம்ம ஏதோ வேற சிலபஸ் இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் விட்டுறக்கூடாது. நம்ம அந்த டிபிக்கல் டீடைல் தான் மெயினா இருக்கும் எங்களை பொறுத்த மாட்டேன். ஹேங்கர் பார்ஸா இருக்கட்டும், இந்த ஓப்பனிங்கான கார்னர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே இந்த டிபிக்கல் நோட்ஸ்ல தான் கொடுத்துருப்போம் நாங்க. ஸோ அதை ரீட் பண்றதுக்கு நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து சைட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். ஈவன் இப்ப சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய ஏஇஸ் நிறைய ஜேஇலாம் அனுப்பி இது பண்றீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நீங்க ஒரு செஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துடணும். ஸோ டேரக்டா ஒரு ஏஇ வந்த பிறகு அவருக்கு டிராயிங் ரீட் பண்ணணும்னா அவர் ஃபுல்லாவே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் டேரக்டா சைட்டுக்குள்ள போன உடனே அவர் ரோட் டிராயிங் ஓப்பன் பண்ணி செக்ஷன்ஸ், கிரேடியன்ட், ஸ்லோப் அது எல்லாமே வந்து டிராயிங்ல ப்ராப்பரா அவருக்கு வந்து டக்குன்னு ரீட் பண்ண வரணும். கண்டிப்பா. இது எல்லாமே இது கூட நான் என்ன அடிஷனலா பாக்குறேன்னா
அந்த லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவோம் ஜெனரலா. ஒரு பேப்பர்ல இருக்கிறத எப்படி நேர்ல வருது அப்படின்றத அது படிக்கும் போதே அந்த நமக்கு இருக்கணும். பிளஸ் இன்னொன்னு இங்க வந்து நம்ம 2D பிளான் இருக்கும், 3D எலிவேஷன் சம்டைம்ஸ் இருக்கும். சோ நம்ம இந்த ரூம் டைமென்ஷன் இப்படித்தான். எல்லாருமே வீடு கட்டுறவங்க சைட்ல இருக்கவங்க இடத்த பார்க்கும்போது சிறுசா இருக்கும், கட்டி முடிச்ச அப்புறம் அந்த ரூம் ஸ்பேஸ் பெருசா இருக்கும். ஒயிட் வாஷ் பண்ண அப்புறம் தான் லுக்கே வருது அப்படிலாம் நிறைய கமெண்ட் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இந்த விசுவலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் நம்ம சைட் இன்ஜினியருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளர்த்துக்கணும். இது திடீர்னு வந்த உடனே வராது. இது எல்லாமே நான் என்னோட ஃப்ரெஷர் சைட் இன்ஜினியர் நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். புரியுது. வரவங்களுக்கு வந்து இந்த ஃபீட் இன்ச்சஸ் பண்ண தெரியுதா, உனக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் வருதா, வந்து 1 மாசம் 2 மாசம் ட்ரைனிங் பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா அவங்க படிச்சது வேற, இங்க பிராக்டிகலா நடக்கிறது வேற. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் ஓகே, பட் ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் வந்து படிச்சதுக்கு உங்களுக்கு வேற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்க இப்ப ஏஜே சொல்றப்போதான் எனக்கும் தோணுது, லைக் கான்செப்சுவலா டெக்னிக்கலா இங்க எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இன்ஸ்டியூட்ல இருந்து சரி, இல்ல அவங்க படிக்கிறதும் சரி, கத்துக்கிறதும் சரி. பட் நாளைக்கு அந்த பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டி இருக்கும். ஒரு சைட்டுக்குள்ள நுழைஞ்சா எது சரியா இருக்கு எது தப்பா இருக்குன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். அப்ப அவங்க படிக்கிறப்பவே அதெல்லாம் அப்ளை பண்ணியும், இல்ல ஏதோ ஒரு இடத்துல அதை நேரடியா பார்த்தோம், இல்ல நம்ம இப்ப இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவே நான் அப்படிதான் பாக்குறேன். சோ இதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் நீ இதை தெரிஞ்சுக்க வேண்டிய லிஸ்ட்ல இதுவும் இருக்குப்பா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியாச்சும் இருக்கும். சோ அவேரா இருக்கவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போய் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கூடவே இந்த செக்மெண்ட் கூடவே நான் என்ன கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சரி இப்ப சின்ஸ் நீங்க இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ரிலேட்டடாவும் எனக்கு கொஸ்டின்ஸ் வைக்கணும்னு. பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ் வந்து வெறுமே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரின்றதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வைடனா இப்போ பாக்குறாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு வீடு கட்டுறோம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரா நான் ஒரு சில கேள்விக்கு உள்ளாக்கப்படுறேன். என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான செனாரியோ நடக்கும். நான் கிளாஸ்லயே கேட்பேன், சிவில் இன்ஜினியர் படிச்சிட்டீங்க, எப்படியும் சொந்தக்காரங்க ஏதாவது வீடு கட்டுறாங்கன்னா முதல்ல வந்து உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. அதுவும் நமக்கு தெரியாத கேள்வியா தான் இருக்கும் அது பாதி நேரம். ஏன்னா சப்ஜெக்ட்ல அதை நேரடியா இங்க யாரும் படிக்கல. ஆனா வெளியில இருந்து பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, சிவில் இன்ஜினியருக்கு ஒரு வீடு கட்டுறது உனக்கு அதை சொல்லி தரலையா 4 வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கேட்டுட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப காமனான கேள்வியா நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பேசிக்கா இதெல்லாம் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிக்கட்டு வைக்கணும்னா என்ன நீட்டு வைக்கணும், என்ன அகலம் வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா நான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறேன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் அது. பட் அதை எங்கேயும் வெளியில பெருசா சப்ஜெக்ட்ல வந்திருந்தாலும் பைலாஸ்ன்னு படிச்சிருந்தாலும் சரி, அது ரொம்ப டைரக்டா ஒரு இன்ஜினியர் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்க நான் படிக்கிறப்ப. ஆனா டிராஸ்டிக்கா அப்படியே சைட்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ பிராக்டிகல் இம்ப்ளிகேஷன் வரப்ப டக்குன்னு அது எவ்வளவுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சம்ப் வைக்கிறோம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு கெப்பாசிட்டி என்ன வைக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சோ நான் இந்த செஷனை வந்து அதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு நான் ஒரு 10 கேள்வி கேட்டுறேன், இதுக்கெல்லாம் வேல்யூஸா எனக்கு டக்குன்னு பதில் சொல்லிருங்க. இது ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி கூட இருந்துட்டோம். சோ நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்சைட் ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினா இருக்கும். சோ எவ்வளவு சார் இருக்கணும் சன்சைட் ப்ரொஜெக்ஷன்? சோ விண்டோஸ்லாம் பொதுவா வந்து 4 அடி ஹைட் கொடுப்போம். சில் லெவலுக்கு மேல விண்டோஸ் கொடுப்பாங்க, அதுக்கு 1 அடி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அதே 7 ஃபீட் ஹைட் டோர், பால்கனி டோர் இதெல்லாம் இருக்கிறப்ப 2 ஃபீட் வரைக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். சோ விண்டோஸ்னா டிஃபால்ட்டா 1.5 ஃபீட். ஓகே ஓகேங்களா. டோர்ஸ் 7 ஃபீட் ஹைட் கொடுக்குறப்ப அது 2 ஃபீட் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ரூஃப்ல வந்து வாட்டர் நிக்க கூடாது. ரூஃப்ல வாட்டர் நிக்க கூடாதுன்னா என்ன ஸ்லோப் ஜெனரலா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. சோ இது நம்ம இன்டெப்தா டெக்னிக்கலா போகாம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா 10 அடிக்கு 1 இன்ச் ஸ்லோப். ஓகே. சோ 10 அடி நீட்டுக்கு 1 இன்ச் வந்து டிராப் இருக்கிற மாதிரி பண்ணணும். சோ உங்க ஓவரால் டெரஸோட வித் வந்து ஒரு 30 ஃபீட் இருக்கு அப்படின்னா இந்த கார்னர்ல 3 இன்ச்சுக்கு ஸ்கிரீடு ஹைட்டா இருக்கணும். அந்த கார்னர்ல 0 இருக்கும். சோ அப்ப இங்க 1 இன்ச் ஸ்கிரீட்னா இங்க 4 இன்ச் ஸ்கிரீட். ஓகே. இது ஏன் இதுனா நம்ம ஸ்லோப் கூட நம்ம நிறைய இடத்துல படிக்கிறப்ப ஸ்லோப் வேல்யூ வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க, 1 இன்னு சொல்லுவாங்க. அதத்தான் அப்படி சொல்லாம டைரக்டா இது நீங்க இப்படி சொல்றது ஒரே பாயிண்ட்ல முடிஞ்சிரும். இது இன்னொன்னு மாத்துறதும் அவங்களுக்கு இப்படிதான் மாறும்ன்றதும் புரிஞ்சிரும் ஈஸியா. சூப்பர் சார். நெக்ஸ்ட் சம்போட கெபாசிட்டி மினிமமா எவ்வளவு சார் இருக்கணும்? வாட்டர் சம்ப் சம்ப் கெபாசிட்டி வந்து உங்க ரோடு வித்துல எவ்வளவு பெரிய லாரி வரும்ன்றத பொறுத்து தான் நாங்க சொல்லுவோம் பொதுவா. என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா நீங்க தண்ணி வாங்குறப்ப 3000 லிட்டர் 6000 லிட்டர் 9000 லிட்டர் உங்களுக்கு டிராக்டர்ல லாரியில வந்து தண்ணி சப்ளை பண்றாங்க. ஓகே. இதை நீங்க டைரக்டா வந்து நமக்கு வந்து இந்த வீட்டுல எத்தனை பீப்புள் இருக்காங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க பொதுவா. சோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நிறைய வந்தாலும் உங்க சம்ப் கெப்பாசிட்டி வந்து அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால மினிமம் ஒரு 3000 லிட்டராவது இருக்கணும் கெப்பாசிட்டி. நீங்க வாங்குற லாரி தண்ணி வந்து ஃபுல்லா அதுல கெப்பாசிட்டி எடுக்கணும் உங்களுக்கு. அது மாதிரி சோ நாங்க வந்து மினிமம் ஒரு 6 to 8000 லிட்டர்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் யூசுவலாவே. சோ அப்ப வந்து ஒரு 2 லாரி தண்ணி வாங்கி கொடுத்துட்டா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து தண்ணி திருப்பி நப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஓட த்ரெட் ரைஸ் மினிமமா எவ்வளவு கொடுத்துருக்கணும், என்ன ரேஞ்ச்ல கொடுத்தா கரெக்டா இருக்கும்? ஏன்னா ஸ்டெப்ஸ் வரப்ப ஒரு சில இடத்துல நாமளே ஃபீல் பண்ணிருக்கேன், ஏறுறப்ப கஷ்டமா இருக்கும்.
கால் வலி தெரியும், ஏதோ ஒண்ணு சரியில்லை. அந்த ஸ்டெப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம வீட்டுல போறதுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சீனியர் பீப்புள் ஸ்டெப்ஸ் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய வீடுகள்ல வந்து அது ஸ்டெப்ஸ் தானே சொல்லி அதுக்கு ஒரு இடமே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து த்ரெட் ரைசரை பொறுத்த மட்டும் ரைசர் வந்து நமக்கு அதாவது ஏற உயரம், ரைசர்ன்றது உயரம், ரைசர் வந்து 5 to 7 inches இருக்கணும் கோட்படி. நம்ம ஒரு 6 inchesனா 6 அடி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா எல்லாரும் சீனியர் பீப்புள் முதற்கொண்டு ஏறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி த்ரெட் அந்த கால் வைக்கிறீங்கல்ல அந்த போர்ஷன் வந்து 10 to 12 inches இருக்கணும் உங்களுக்கு. சோ ஆவரேஜா 11 inches or 12 inches இருந்துச்சுன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல அந்த இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் ஏறவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேர்கேஸோட வித்து வந்து ஸ்டாண்டர்டா வந்து 3 feet கொடுப்போம் நம்ம. சோ நிறைய பேர் எனக்கு 3 feet வேணா 3.5 feet கூட நான் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகணும். இது வரைக்கும் எல்லா வீட்லயும் 3 feet வச்சுதான் இருக்கு. சோ கமர்ஷியல் ஸ்பேசஸ் பிளஸ் இன்னொன்னு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல எல்லாருமே டிராவல் பண்ணுவோம் நிறைய பேர். அப்படின்றப்ப அது 4 feet அந்த மாதிரி அகலப்படும். ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல ஸ்டேர்கேஸோட வித்து அதிகமா இருக்கும். சோ ரெசிடென்சியல் பில்டிங் நம்ம ஃபேமிலி பீப்புள் தான் மேல போறாங்க வராங்க, வீட்டாளுக்கு தான் போறாங்க வராங்க அப்படின்னா 3 feet வித்து வந்து என்ன. ஆனா அதை விட கம்மியா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து மேல கொண்டு வர சிரமம் இருக்கு. மினிமம் 3 feet வித்து இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ இது கூடவே வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இது சீலிங்கோட ஹைட், இதுவுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால எனக்கு சீலிங்கோட ஹைட் எவ்வளவு வைக்கணும்? சீலிங்கோட ஹைட் பாத்தீங்கன்னா இப்ப 10 அடி 1 inch வைப்பாங்க. ஏன்னா 10 அடின்னு உழிக்க வேணாம் அப்படின்றதுனால வாஸ்து அந்த மாதிரி பாயிண்ட் சொல்லிட்டு 10 அடி 1 inch சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வைக்கிறது உண்டு. இதுவுமே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம படிக்கிறதுல. ஏன்னா படிக்கிறப்ப இதை பத்தி ஒண்ணுமே தெரிய போறது இல்ல. ஆனா உள்ள வந்து ஒரு சைட் இன்ஜினியராவோ இல்ல அடுத்த ஸ்டேஜா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம்னாலும் அடுத்த கேள்வி கிளைண்ட் இருந்து வாஸ்து இருக்கு. அதனால 10 அடின்னு வச்சிடாத, அதனால 10 அடி 1 inch வைங்கடுவாங்க. அது 10 அடி 1 inch நீங்க அதுக்கு ஸ்லாப் திக்னஸ் வந்து 5 inches to 6 inches வரும். டிபெண்டிங் ஆன் தி ஸ்லாப்போட சைஸை பொறுத்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் உங்களுக்கு திக்னஸ் கொடுப்பாரு ஸ்லாப் திக்னஸ். ஸோ அதனால வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 feetல இருந்து 9.75 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சொல்லப்போனா இது ரெகுலரா எல்லா வீடுகளையும் டிஃபால்ட்டா கொடுக்கறது. இது கொஞ்சம் கிராம்ப்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அது போக இப்ப நாங்க சமீபத்துல பண்ற பில்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 11 feet 12 feet வரைக்கும் டபுள் ஹைட்டா போகும். இது வந்து ஹைட்டே வந்து 9 இல்லாம 12 வேணும் அந்த மாதிரி 12 வேணும்னே கேட்பாங்க. பாத்துர்க்கேன் வீடெல்லாம். ஆமா ஆமா. சோ அதனால 11 வந்து காகன்ற மாதிரியா? இல்ல அப்படி கிடையாது, அது ஒரு மித்துங்க, அது தப்பு. நீங்க வந்து ஒரு 10 feet கொடுக்க வேண்டிய இடத்துல 12 feet கொடுத்துட்டு இல்ல 15 feet கொடுத்துட்டேன் எனக்கு அப்படியே வீட்டுக்குள்ள காத்து பயங்கரமா அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வென்டிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்க லிண்டல் ஹைட் 7 feetல கொடுக்கறது 8 feetல கொடுங்க. அங்க உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும். கிராஸ் வென்டிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு பக்கம் பிரஷர் கொடுக்குறீங்க, ஏர் வந்து பிரஷர், இன்னொரு பக்கம் செக்ஷன் ஆகி வெளியே போகணும். அப்பதான் ஏர் வந்து உள்ள அலோவ் பண்ணுது. ஸோ டூவல் வென்டிலேஷன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் வென்டிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய நீங்க சீலிங் ஹைட் நான் கூட கொடுத்தீங்கன்னா வென்டிலேஷன் இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற இது வந்து ஒரு எஸ்தெட்டிக் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. வீட்டுக்குள்ள பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு லுக் இருக்கணும் அப்படின்றதுனால ரைஸ் பண்ணலாம். ஃபால் சீலிங் கொடுக்குறவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா 10 feet வந்து எனஃப். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து செப்டிக் டேங்கோட கெபாசிட்டி, அதே மாதிரி சம்புக்கு மாதிரி எனக்கு செப்டிக் டேங்கோட கெபாசிட்டினா அது எப்படி சார்? அது வந்து லிட்டர்ஸ் பெர் கேபிட்டல் அப்படிலாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் மீறி நான் என்ன சொல்றேன்னா செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வந்து பயோ பண்ணாம அதை வந்து நீங்க எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கணும். லாரி வர சொல்லி அதை எடுக்கணும் அவங்க. இப்ப என்ன பண்ணிடுறாங்க, சோக் பிட்டுன்னு ஒன்று அதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிடுறாங்க செப்டிக் டேங்க்ல வந்து. அது வந்து உங்க இடத்துல இருக்க எர்த்தோட வாட்டரை தான் கண்டாமினேட் பண்ணிடும். ஓகேங்களா? அது நல்லது கிடையாது. அதனால இப்ப மார்க்கெட்ல நிறைய பவுடர்ஸ் லிக்யூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது வந்து அது பாக்டீரியா வச்சு அதை ஸ்லெட்ஜை பிரேக் பண்ணி பயோசெப்டிக் டேங்க்ன்றப்போ உடனே ஃபைபர் டேங்க் வாங்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ நீங்க கட்டும் போதே 2 கம்பார்ட்மெண்ட் 3 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சு ஸோ ஸ்லெட்ஜ் ஒரு இதில் கலெக்ட் ஆகும். மேல இருந்து ஒரு பேரியர் கொடுத்து ஆயில் ஸ்லெட்ஜை வந்து பிரிக்கணும். ஸோ உங்க வாட்டர் வந்து ட்ரீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் சோக் பிட்டுக்கு அனுப்புங்க. அது ட்ரீட்டட் வாட்டரா வெளியே போகும். யூடியூப்ல பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோ. அது போக இப்ப பயோசெப்டி டேங்க் வந்து ரெசிடென்சியலுக்கு வந்து நல்ல ஒரு சக்சஸா இருக்கு. நிறைய பேர் பயோசெப்டி டேங்க் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த வாட்டரை ட்ரீட் பண்ணி நம்ம இடத்துக்குள்ளேயே கொடுக்குறோம், ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்றப்ப ரீசைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க நான் மெயினா கிரீன் பில்டிங் கான்செப்ட், சஸ்டைனபிள் எனர்ஜி இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால டைரக்டா வந்து செப்டி டேங்க் வந்து அளவு சிறுசு. சென்னையில பொறுத்த மட்டும் இடம் வந்து ரொம்ப ரொம்ப கிராம்ப்டா தான் இருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து லிட்டர்ஸ் பெர் கேபிட்டல் நான் கால்குலேட் பண்ணி அப்படிலாம் ஒரு 4000 liters to 5000 liters கெப்பாசிட்டி இருக்க மாதிரி டேங்க் இருக்கணும். 2 கம்பார்ட்மெண்ட் கொடுக்க முடியுதா? எல்லாம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு வாட்டர் வெளியே வந்து சோக் பிட்டு போகுதா? இந்த ப்ராசஸ் வச்சு உங்க செப்டி டேங்க் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு எனக்கு 4 அடி பேசேஜ்ல தான் செப்டி டேங்க் கொடுக்க போறேன், எனக்கு கார் பார்க்கிங்குள்ள சம்பையும் கொடுக்க செப்டி டேங்க் கொடுக்கணும். டிபெண்டிங் ஆன் தி லொகேஷனை பொறுத்து உங்க இன்ஜினியர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க சென்னை இந்த மாதிரி ஏரியாஸ் இதெல்லாம் சொல்றப்பதான் எனக்கு அடுத்த விஷயம் என்ன தோணுச்சுன்னா இந்த எஃப்எஸ்சி விஷயம்.
இது எப்பவுமே கொஞ்சம் குழப்பமா இருந்துகிட்டே இருக்க விஷயம். இடத்த பொறுத்து மாறுதுன்னுவாங்க, அப்புறம் வந்து ஒரு ரோடு பொறுத்து மாறுதுன்னுவாங்க. ஜென்ரலா எஃப்எஸ்ஐன்னு நாங்க என்ன படிப்போம்னா, மொத்தமா எவ்வளவு தூரம் பில்டப் பண்றீங்க, பிளாட் ஏரியா எவ்வளவு இருக்கு, இது டிவைட் பண்ணிட்டு இதுதான் படிப்போம். பட் ப்ராக்டிகலா இது எக்ஸிக்யூட் பண்றப்ப எப்படி இருக்கு, முக்கியமா அர்பன் ஏரியாஸ்ல லேண்ட் அவைலபிலிட்டி ரொம்ப கிராம்படா இருக்க ஏரியாஸ்ல எல்லாம் இது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து அந்த இடத்த வாங்கிடுவாங்க. இடத்த வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அது ஃபுல்லா அத்துக்கு கட்டினாதான் எனக்கு ஒரு திருப்தி, என் இடத்துல ஃபுல்லா நான் வீடை கட்டிட்டேன். அது தப்பும் கூட. நீங்க அவ்வளவு கட்டின அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வென்டிலேஷன் இல்ல, அந்த வீட்டுல தான் நீங்க அந்த வீடு தான் நமக்கு எல்லாமே. எங்க வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கணும் அப்படிலாம் பண்ணணும். ஸோ அந்த எஃப்எஸ்ஐ கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண சொல்றது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் எல்லா சைடுமே வந்து செட் பேக்ஸ் விட சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல 5 feet விடுங்க, ஸோ ஆர்ஓ 4 feet விடுங்க. இந்த ரூல்ஸ் வந்து இடத்துக்கு இடம் கொஞ்சம் மாறும். எஃப்எஸ்ஐ வந்து ஏரியா நீங்க திருவான்மியூர் பக்கம் எடுத்துக்கிட்டா எஃப்எஸ்ஐ அதிகமாக 2.5 எஃப்எஸ்ஐ இருக்கும். அதே இது நீங்க போரூர்ல வேற எஃப்எஸ்ஐ இருக்கும், ஐயப்பந்தாங்கல் கிட்ட வேற எஃப்எஸ்ஐ. இந்த மாதிரி லொகேஷன்ஸ் மாவட்டத்தை பொறுத்து மாறும் அது. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது ஒரு நல்ல விஷயம் அது. அதனால நமக்கு ஏர் வென்டிலேஷன் நம்ம பில்டிங் சுத்தி நல்லா தான் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிடுறது என்னை பொறுத்த மட்டும் நல்லது. இன்னொன்று அதை வயலேட் பண்றதுக்கும் அதுலயும் சில இது இருக்கு. இடத்த ஃபுல்லா யூஸ் பண்ண கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அதுல வராது, பால்கனிஸா ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காண்டி செட்பேக்கே விடாம பண்றது வந்து நமக்கு தான் அது நெகட்டிவ்ல இருக்கும். புரியுது சார். ஓகே. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணலாம், இது ஜெனரலா இருக்கிற ஒரு கேள்வி. என்ன சிமெண்ட் யூஸ் பண்றது அப்படி உடனே கூகுள்ல போய் பாத்துற வேண்டியது. என்ன சிமெண்ட் யூஸ் பண்றதுதான் பாக்குறேன், ஆனா தெளிவா ஆன்சர் இருக்க மாட்டேங்குது. இல்ல அப்படியே இல்ல. சிமெண்ட்டை பொறுத்த மாட்டில வந்து மோஸ்ட்லி எல்லா சிமெண்ட்டுமே என்னைய பொறுத்த மாட்டில ஒண்ணுதான். எதனால சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஓபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் 43 கிரேட் 53 கிரேட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுல கிரேட் வந்து ஹையர் கிரேட் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப நீங்க கடையில போய் சிமெண்ட் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சிமெண்ட் வந்து கிடைக்கிறது இல்ல. மார்க்கெட்ல வரது எல்லாமே இப்ப பிபிசி சிமெண்ட், போர்ட்லேண்ட் பொசலானிக் சிமெண்ட். சோ ஃப்ளையாஷ் பேஸ்ட் சிமெண்ட் அது டிஃபால்ட்டா 53 கிரேட் தான். அது ஹையர் ஸ்ட்ரென்த் தான் அது. ஓகேங்களா? அதனால வந்து இது பிராண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி போயும் நமக்கு, அதனால அது தேவையில்லை. இன்னும் நீங்க ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, பிளாஸ்டரிங்கா இந்த பிராண்ட் போங்க, கான்கிரீட் போடுறீங்களா இந்த பிராண்ட்ல யூஸ் பண்ணுங்கன்னு பிராண்ட்ஸ் வந்து இது பண்றாங்கல்ல. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து நான் என்னோட கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஓகே. சோ அந்த சிமெண்ட் பிராண்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் பாக்குறேன். நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், இதை பார்த்துட்டு நானும் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். யூஸ்வலா நம்ம பண்ற ஸ்லாப் எல்லாமே இன்ஜினியர்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்ப்ரஸர் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஸ்லாப் படும்போது 3 கியூப் 6 கியூப் கேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 7 days ஸ்ட்ரென்த் எடுத்து பாக்குறது உண்டு. நான் அது மாதிரி பண்ண வரைக்கும் எனக்கு மேஜரா வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் கிடைக்கல. பிரைஸ்ல இருக்க டிஃபரன்ஸ் இதுல கிடைக்கல. அதனால நான் என்ன சொல்றேன், அது அப்படி தேவையில்லை. மேபி பிளாஸ்டிக் வேணா நிறைய பிராண்ட் இருக்கு, அது கொஞ்சம் சக்சஸா தான் இருக்கு, அது இந்த மாதிரி போலாம். மற்றபடி காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் வச்சு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரினா அது நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன். புரியுது சார். ஓகே. அடுத்து இதே மாதிரி இந்த சிமெண்ட்டுக்கு அடுத்து இருக்க பெரிய கேள்வி என்னன்னா, இந்த யூபிவிசி டோர்ஸ் விண்டோஸ் இப்ப வந்து அதிகமா யூஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லா இடத்துலயுமே அதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடத்துலயுமே. சோ அது கம்பேர்டு டு உடன் டோர் உடன் விண்டோஸ்னு வர்றப்ப சில பேர் வந்து கன்வென்ஷனலா எனக்கு அப்படிதான் வேணும், உடன்ல தான் வேணும்ன்ற மாதிரியும் ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. இதை நீங்க உங்க சைட்ல இருந்து எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் வைஸும் சரி, இல்ல இப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் எனக்கு சொல்லுங்க சார். நான் வந்து ஆக்சுவலா அஸ் இன்ஜினியரா எல்லா இன்ஜினியர்ஸுமே பொதுவா சொல்றேன், ஜென்ரலாவே இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து சஸ்டைனபிள் எனர்ஜிக்கும் கிரீன் பில்டிங் கான்செப்டுக்கும் பார்ப்பாங்க பொதுவாகவே. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற சொசைட்டில வந்து ஒரு பில்டிங் கொடுக்குறோம், இல்ல ஒரு நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வீடை கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்கறது மூலம் நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதனால லோக்கல் அவைலபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ இந்த கிரீன் பில்டிங் கான்செப்டுக்குள்ள போறவங்க மோஸ்ட்லி நிறைய மரங்கள் வெட்டி இந்த மரத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் வேணான்ற மாதிரி யோசிப்போம். ஓகேங்களா? ஆனா ட்ரெடிஷனல் ஃபீல் இப்ப எனக்கு வந்து மதுரையில, தஞ்சாவூர்ல, சென்னை, தமிழ்நாடுல நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்றோம் நாங்க. சோ இப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தஞ்சாவூர் மதுரையில எல்லாம் டிஃபால்ட்டா எனக்கு வந்து மரம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி எங்க மக்கள் கேட்பாங்க. அதே இது நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து பொதுவா வந்து யூபிவிசியா ஓகேமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட இது என்னன்னா, யூபிவிசி போற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நல்ல ஒரு பிராண்டை சூஸ் பண்ணணும். அதுல வந்து ஒரு சீலண்ட் இருக்கும், அந்த சீலண்ட் வந்து ஓவர் ஹீட் அண்ட் கோல்டு வெதர் மாற மாற அந்த சீலண்ட் வந்து ஹார்டன் ஆகும். ஓகே. சோ அந்த ஹார்டன் அந்த லோ குவாலிட்டி சீலண்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வழியா உங்க அக்கஸ்டிக் ரூம்குள்ள நாய்ஸ் வரும், வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. இது மாதிரிலாம் யூபிஎஸ்சில ரிமார்க். அதே மாதிரி இந்த யூபிஎஸ்ல ஃபிட்டிங்ஸ் அந்த ஹிஞ்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய இடத்துல ரிமார்க் ஆகி நான் பாத்திருக்கேன். நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல பிராண்டுக்குள்ள நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா யூபிஎஸ்சி. சோ மரமும் நம்ம கம்மியா தான். சோ நிறைய ஹை ரைஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ வாங்கி
கொடுத்து பண்ண முடியாது. அதுக்கு ரெடிமேடா இருக்க யூபிவிசி ஓகேன்னு சொல்லி தான் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டா யூபிவிசிக்கு போயிருவாங்க. அந்த ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதுக்குள்ள போயிருவாங்க. ரெசிடென்சியலா பண்ணா நான் பண்றது ஒரு வீடு தானே, இதுல என்ன வந்துருப்போது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஸோ அவங்க வந்து அவங்க ஆப்ஷன் வந்து வுட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெண்டு ஒன்று தான். ஸோ குவாலிட்டி வந்து நம்ம தான் செக் இன்ஷூர் பண்ணிக்கணும். இன்ஜினியருக்கு வந்து எல்லாம் நம்ம இன்ஜினியருக்கு அதை பத்திய நாலேஜ் இருக்கணும். யூபிவிசினா இந்த ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸ் சைட்ஸ் முடிச்ச சைட்ல ஃபீட்பேக் ரெகுலரா வாங்கிக்கிட்டே இருக்கணும். இல்ல ரெட்ரோ ஃபிட்டிங் பண்ண போற ஒரு சைட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற மெட்டீரியல் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி இந்த ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு யூபிஎஸ்சி இப்பதான் 5-7 இயர்ஸ்க்குள்ள தான் வந்திருக்குது. லாங் டேர்ம்ல அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகே சார், சின்ஸ் ரெட்ரோ ஃபிட்டிங் பத்தி சொன்னதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப அன்டச்டான டாபிக்கா நான் பாக்குறேன். அன்லெஸ் அன்டில் ஒரு சிவில் இன்ஜினியரா சரி, அது படிக்கிறப்பவும் சரி, இல்ல படிச்சு முடிச்சு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்பயும் சரி, அது ரொம்ப ஒரு சிவில் இன்ஜினியர் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாத இடம் நான் பாக்குறேன் ரெட்ரோ ஃபிட்டிங். சோ என்ன இன்னொன்னு, இப்ப பில்டிங் கட்டுறோம், புதுசா ஸ்ட்ரக்சர் வருது. இப்ப வந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ரெட்ரோ ஃபிட்டிங்ன்ற விஷயம் வரும். எனக்கு அந்த மாதிரி நீங்க லைக் என்கவுண்டர் பண்ண ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெட்ரோ ஃபிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? ஆக்சுவலா மதுரையில ஒரு சைட்ல வந்து நாகமலை புதுக்கோட்டையில சைட்ல வந்து அந்த பில்டிங் வந்து ஒரு அபவ் 70 இயர்ஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாவே வந்து கிளைண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காரு. வீடு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என்னன்னா இப்ப அந்த வீடு வந்து அவங்க வேணும், ஏன்னா அம்மாவோட வாழ்ந்த வீடு, சென்டிமெண்டல் வேல்யூ அதிகம் அந்த வீட்டுக்கு. ஸோ அதனால அதை கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ரூஃப்ஸ்ல ஃபுல்லாவே டேம்ப் ஆகி மழை காலத்துல வந்து டிராப்ஸா நிக்குது சீலிங்குள்ள. கீழே அவங்க பர்னிச்சர் எல்லாமே தண்ணி விழுந்து ஊறி போயிருக்கு அந்த வீட்டுக்கு. இப்படி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த வீடு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அந்த பழமை மாறக்கூடாது, கலர் மாறக்கூடாது, எனக்கு எதையும் நீங்க ரொம்ப உடச்சிடாதீங்க, எதுவும் செஞ்சு எனக்கு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுங்க. ஸோ அதுக்கான இது மேல இருந்து வாட்டர் இறங்கி இருக்கு. ஆப்வியஸா டிஃபால்ட்டா என்கவுண்டர் பண்றாங்களே இந்த இஷ்யூஸ் இப்பெல்லாம் அந்த இதுதான். ஸோ நாங்க பழைய தட்டோடு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருந்து பிரிக் பிளாஸ்டுக்கு வந்து இது போயிருக்கு. ஈவன் அந்த பழைய வீடா இருந்தாலும் சுண்ணாம்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பு, கடுக்காய் எண்ணெய், வெல்லம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுதான் அந்த டெரஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுலயுமே சில இடங்கள்ல அவங்க இடையில ஏதோ கரெக்ஷன் பண்றப்ப பண்ணிருப்பாங்க போல. அதுல அந்த வாட்டர் உள்ள பெனட்ரேட் ஆகி மதர் ஸ்லாப் வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு. இதை நாங்க பண்ணணும் மதர் ஸ்லாப். ஸோ நாங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேபி சிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கீடு புதுசா லே பண்ணி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். இந்த ரெட்ரோ ஃபிட்டிங் இதுல மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சரலா ஒரு பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்காம நம்ம பண்றப்பவும் அது லாங் டேர்ம்ல அது காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்க கட்டிட்டு 5 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் உங்க பில்டிங் ஒன்னும் சொல்லாது. வேலை பார்த்துரும், நல்லாவே வேலை பார்த்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஆனா நம்ம அந்த சர்வீசபிலிட்டி, லாங் டேர்ம் டிஃப்ளெக்ஷன், கிரீப், ஸ்ட்ரிங்கேஜ்னு சொல்லி டெக்னிக்கலா படிச்சிருப்போம். ஸோ அந்த டேர்ம்ஸோட லோட் எல்லாம் ஃபேட்டிக் லோட் எல்லாம் அடுத்து அதுல விழுகும் போது அந்த பில்டிங் அப்பதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால உங்க பில்டிங் கொலாப்ஸ்லாம் ஆகிராது. ஆனா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சர்வீசபிளா இல்ல. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு வாட்டர் டேங்கை நான் ஸ்ட்ரென்த்தா கட்டிட்டேங்க, டம்முன்னு கீழே விழுந்துருச்சு, பாருங்க வாட்டர் டேங்க் உடையவே இல்லை. உனக்கு வாட்டர் டேங்க் எதுக்கு? ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ணதான். அது கீழே விழுந்துருச்சு ஆனா உடையவே இல்லை, பாராட்ட முடியாது நம்ம. எனக்கு அது வந்து ஸ்டேபிளா மேல நிக்கணும், எனக்கு தண்ணி விடணும். சோ ஸ்ட்ரென்த் முக்கியம், சர்வீசபிலிட்டி முக்கியம். அதனால கிராக்ஸ் வந்து உங்க பில்டிங்கோட சர்வீசபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். அதனால நீங்க ஃபங்க்ஷனலா அதை யூஸ் பண்ண முடியாது. புரியுது. சோ ரெட்ரோ ஃபிட்டிங்கோட நாலேஜ் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனைக்குனால நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் தான் கொடுக்கணும் நம்ம. இன்னொன்னு என்கவுண்டர் பண்றதும் லைக் அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க டேம்ப்னஸ் இருக்கு, என்ன பண்றது? இல்ல ஒரு டேம்ப்னஸ் காஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா ரெட்ரோ ஃபிட்டிங்ல நான் அதை தான் ஒரு அதிகமான விஷயமா பாக்குறேன். அது ஒரு ஸ்கில்டு இன்ஜினியராலையும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாலையும் தானே அதை பண்ண முடியும். ஒரு ரெட்ரோ ஃபிட்டிங்ன்ற ஒர்க்கை புதுசா கட்டுறது கூட நம்ம படிச்சதை வச்சு இல்ல அடுத்தது பண்ணிடலாம். பட் ரெட்ரோ ஃபிட்டிங் வர்றப்ப அங்க முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணாம அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஆக்சுவலா மெயின் வந்து ரூட் காஸ் என்னன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதனாலதான் நடந்திருக்கு அப்படின்றப்ப முதல்ல நீங்க ரூட் காஸ் அட்டாக் பண்ணணும். அதை அரெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து ஃபங்க்ஷனலா அதுக்கான ரிப்பேர் ஒர்க்கை கொடுக்கணும். ஆனா நீ ரூட் காசை பண்ணாம இங்க வந்து நீ சரி பண்ணிட்டு ரூட் காசை விட்டுட்டு வந்துட்டேன்னா திருப்பியும் அது கரெக்ட் சைக்கிள் நடந்துகிட்டே ஆளை கூப்பிட்டு வந்து காமிச்ச உடனே கொத்தி விட்டுட்டு அதெல்லாம் பேத்து விட்டு பூசிடுறேன் அப்படின்னா இல்ல. எதனால நடந்துச்சு அப்படின்றது தெரியணும். சோ அது வந்து ஸ்ட்ரக்சரலா நடந்திருக்கா இல்ல சர்வீஸ் ஓரியன்டா நடந்திருக்கா அப்படின்றத வந்து அஸ் இன்ஜினியருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்ப நான் டாக்டர்கிட்ட போறேன், ஒரு இஷ்யூ இருக்கு, நீங்க இந்த எக்ஸ்பர்ட்டை பாருங்க, அந்த டாக்டர் வந்து இன்னொரு டாக்டரை ரெஃபர் பண்ணி விடுவாங்க. ஆனா இன்ஜினியர்ஸ் அப்படி பண்றது இல்லை. புரியுது. ஓகேங்களா. சோ நம்ம கிளைண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ்ட போறதும் இல்ல. ஆமா ஆமா. இந்த இடத்துல ஒரு லேக் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு. அதனால சோ நீ ஒரு தடவை பண்ண ரிப்பீட்டடா பண்ண நீ ரெடியா இருக்க, ஒரே டைம் சொல்யூஷன் எடுக்க ரெடியா இல்ல.
புரியுது. இந்த லேக் இருக்கு. இந்த மொத்த சிவில் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியாவது இதை பத்தி அவேரா இருக்கணும். நம்ம இன்ஜினியர்ஸ் அவேரா இருக்கணும். நமக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னா அதை அப்படியே அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்? ஒருவேளை ஸ்ட்ரக்சரலா அதுல கிராக் இருக்கு, அதுல வந்து ஒரு டயகனல் கிராக் இருக்கு, இது பார்க்க ஸ்ட்ரக்சரலா தெரியுது, இது ஒரு சியர் கிராக்கா இருக்கு, இது பெண்டிங் கிராக்கா இருக்கு, இல்ல இது நார்மலான ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்கா இருக்கு. சோ அந்த கிராக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ண தெரியணும். எதனால வந்திருக்குன்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். உங்களால முடியலையா இன்னொரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு கேளுங்க, அந்த எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை வாங்கிக்கோங்க, அந்த அட்வைஸ் படி நீங்க ஒர்க் பண்ணி கொடுங்க. அப்ப அந்த அந்த சொல்யூஷன் வந்து லாங் டர்மா இருக்கும், பண்ற இன்ஜினியருக்கு அது ஒரு நாலேஜா இருக்கும். ஓகே சார். சோ எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் தான் வச்சிருந்தேன், அதை தவிர்த்து நிறைய கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். லாஸ்டா ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ரிலேட்டடா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் முன்னாடின்னு வச்சுப்போமே, இல்ல ஓகே 15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு வீடு கட்டுறோம்னா அதுல அந்த இன்டீரியர் பார்ட்டும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் கார்பெண்டரே வச்சு அவங்களே முடிச்சு கொடுத்துற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா இந்த இன்டீரியர் ரிலேட்டடான கிரேஸும் அதிகமாயிருச்சு. நிறைய பேர் வீடோட ரேட்டுக்கு ஈக்குவலா போட்டு இன்டீரியர் ரெடி பண்றவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். சோ இது உங்க சைட்ல இருந்து எப்படி பாக்குறீங்க? ஆப்வியஸ்லி உங்க சைட்ல இருந்து நல்லா இருக்கலாம், ஆனா இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இது எப்படி இது இவ்வளவு பூம் ஆச்சுன்றது எனக்கு ஒரு கியூரியஸா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை விட அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க பில்டிங் அழகா காமிச்சிட்டீங்க, அது ஒரு மியூசிக்கோட அழகா இருக்குன்னா அந்த பில்டிங் சூப்பர் பில்டிங். அது ஸ்ட்ரென்த் இருக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப பட்டி பார்த்து நீட்டா இருக்கா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அழகு முக்கியம்தான், பிளஸ் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும்ல நமக்கு. ஸோ இன்டீரியர் பத்தி நீ கேட்கும்போது இப்ப வந்து அதை தவிர்க்க முடியாதது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அது கபோர்டுக்குள்ள க்ளோஸா இருந்தா போதும் அப்படின்றது மீறி இன்னைக்கு அது எனக்கு அழகா இருக்கணும், அந்த க்ளோசிங் மெட்டீரியல் நிறைய வந்துருச்சு. ஜூட் வருது, நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முன்னாடி ஒரு MDF போர்டா, ப்ரீ லேம்ப் போர்டா, இல்ல ஒரு மைக்கா சீட்டா, இன்னும் மைக்கால இருந்து வினீர் வந்துச்சு, வினீர்ல இருந்து இப்ப PU பெயிண்ட் வந்துருக்கு. ஸோ நிறைய வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா பண்ணுங்க, நல்லபடியா பண்ணலாம். ஆனா ஃபங்க்ஷனலா எந்த இடத்துக்கு எது வேணும்? நீங்க 7 அடிக்கு மேல லாஃப்ட் கொடுக்குறீங்க, அதுல போய் நான் PWP சீட்டை போட்டு என்கிட்ட பணம் இருக்குன்ற அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்க வந்து உங்களுக்கு ப்ரீ லேம்ப் சீட் ஓகே, இல்லைன்னா நார்மல் மைக்கா, என்ன கிளாசி மைக்கா என்ன அது கொடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு கிச்சன்ல போய் நீங்க மிச்சம் பண்ணிடக்கூடாது. கிச்சன்ல வந்து PWP நல்ல குவாலிட்டி சீட் தான் யூஸ் பண்ணணும். இப்ப வந்து நிறைய ரிலையன்ஸ் வுட் அதெல்லாம் வந்திருக்கு. நான் ரீசெண்டா பார்த்தேன் ஒரு இதுல வுட் பர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல, இன்னும் தமிழ்நாட்டுல பூமா வரலது. ஆக்சுவலா அவர் கைக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அந்த 2 வீக்ஸ் அந்த வுட் வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, ஒரு பிளைவுட் ஷீட். அந்த சீட் எடுத்து காட்டுறாரு, அது அதே சவுண்ட்ல அதே குவாலிட்டில அப்படியே இருக்கு அந்த வுட். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் பண்ணல, அதனாலதான் அந்த பேர்லாம் நான் சொல்லல, இருக்கு வந்துருச்சு அது மார்க்கெட்ல. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், உங்க ஃபார்முக்கு நீங்க மாத்திக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மரக்கூல வச்சுதான் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் சேர்த்தனால அது அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. மார்க்கெட்ல ஃபுல்லா வரல, இன்னும் வந்துரும், சீக்கிரத்துல வந்துரும் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து கீனா ஸ்டடி பண்ணணும். நமக்கு நம்ம எண்ணத்துக்கு என்ன வேணும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பேசின்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க PWP ஷீட்டை விட வாட்டர் ப்ரூஃபிங்ல சீட் இருக்கு. நாங்க மூணார் ப்ராஜெக்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் யூஸ் பண்ணோம். ஏன்னா அது ஹில்லி ரீஜனு, அங்க எல்லாம் நாங்க அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி லொகேஷனை பொறுத்த மாதிரி அந்த நாலேஜ் வேணும், அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி சிலர் வந்து நீங்களே சொன்னீங்க. ஆமா, நான் அதான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க சொல்றப்போ அதான் நான் திருப்பி ஞாபகம் வந்தது. நம்ம ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் நேம்க்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி இன்டீரியர்ஸை போய் கொடுக்குறப்ப வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுமே அதை ஃபர்தரா சப்கான்ட்ராக்டர் கிட்ட கொடுக்குற செனாரியோ தான் நடக்குது நிறைய இடத்துல. அது கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா அது ப்ராப்பரான நினைச்ச அளவுக்கான அவுட் இல்லை. யூஸ்வலா அந்த ஒரு பிராண்ட் நேமுக்கு கீழே போறதுக்கு ரீசனே என்னன்னா எனக்கு அவுட் அந்த மாதிரி வந்துடணுன்ற ரீசனுக்காக தான் போறாங்களே. பட் அப்படி போயுமே அப்படி நடக்காத எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே அப்படி ஒரு செனாரியோ நடந்துச்சு. ஸோ அப்ப இது எதை நம்பிதான் போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல வந்துருது. இன்னொன்னு நான் பாக்குறது என்னன்னா, போய் பேசுறப்ப வைக்கிறப்ப 10 years வாரண்டி அப்படின்றாங்க. நான் எனக்கெல்லாம் நம்ம வீடு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி கட்டின வீட்டுல எல்லாம் இருந்திருக்கும். அங்கெல்லாம் அப்ப போட்ட இதுவே அப்படி இப்படியே இருந்திருக்கு அலமாரியில. ஆனா ஓகே, அப்ப இருந்த ஒர்க்மேன்ஷிப் மெட்டீரியல் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் தான். பட் இன்னைக்கு 10 years வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயமா பண்றாங்கல்ல. சோ அதெல்லாம் எனக்கு பாக்குறப்ப 5 years வாரண்டி கொடுப்போம். ஆமா, 5 years வாரண்டி அதெல்லாம் கேக்குறப்ப இது டிவி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் ஓகே, நீங்க வீடுக்கே ஐ மீன் ஒரு இன்டீரியர் ஒர்க்குக்கே அந்த இதை சொல்றப்ப ஓகே, லைக் அப்பனா அவங்களே அதை கிளைம் பண்ணிடுறாங்க. இந்த டைம் வரைக்கும் இவ்வளவு சர்வீசபிளா இருக்கும் இதுங்கிறத கிளைம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு நிறைய இந்த பிக்சர்ஸ் இன்ஜஸ் முடிஞ்ச வரைக்கும் அதை ஈஸியா மாத்துறேன்னு சொல்லிட்டு வைக்கிற அந்த மெக்கானிக்கல் ஆபரேஷன்ஸ். ஸோ இதெல்லாமுமே அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப கிரேஸா இருக்கு. அப்படிதான் வைக்கணும், ஒரு ட்ரீம் ஹோம் நம்ம கட்டுறோம், அப்ப அதெல்லாம் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது தவிர்க்கவும் முடிய மாட்டேங்குது. ஆனா வைக்கிறப்பவே நான் ஜென்யூனா பண்ற இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கேட்டப்ப
ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்ஜஸ் ஃபிக்சர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் இல்லை அப்படிங்கறத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸும் நிறைய நடந்திருக்கு. அப்போ இன்டீரியர்னு போனா அப்போ பெரிய பிராண்டுன்னு நம்ம வச்சு நம்பி போக முடியாத மாதிரி ஒரு செனாரியோ தான் இன்னைக்கு இருக்கு. நம்ம பெரிய பிராண்ட்ட போனாலுமே எல்லா இடத்துக்குமே அந்த பிராண்ட் பீப்புளே டைரக்டா வந்து பண்ணணும். அவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை அப்படி செக் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சப்கான்ட்ராக்ட் பண்றது கரெக்டா என்னன்னா அவங்களோட ஹையர் டீம் வந்து அதை செக் பண்ணி கொடுக்கணும். அந்த டீம் தப்பு பண்ணாலும் சரி, இல்ல சப்கான்ட்ராக்ட் டீம் தப்பு பண்ணாலும் சரி, ஓவரால் அந்த பிராண்டுக்கே வந்து ஒரு கெட்ட பேரா போயிடும். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நானுமே சமீபத்துல கேள்விப்படுறோம். சோ எந்த பிராண்டு அப்படிலாம் வேண்டாம். ஸோ நடக்குது இது. ஸோ நமக்கு அந்த மெட்டீரியல் நாலேஜ் வேணும். நமக்கு இந்த இடத்துல இதை தான் பண்ணணும் அப்படின்னு. இல்லைன்னா அவங்க சக்சஸ் ரேட் எப்படி இருக்கு, ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அதை பாக்குறாங்க. ரிவ்யூஸ் வந்து நம்மளே ரிமூவ் பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ். நமக்கு வந்து நமக்கு நோன் பீப்புள் பெட்டர் அப்படின்ற மாதிரி. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா அந்த நாலேஜ் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கா, நம்ம கொடுக்குற ஆளுக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்ற பார்த்து கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கண்டிப்பா. அது இது எல்லாமே ஒன்னொன்னு பெரிய பெரிய டாஸ்கா தான். ஒரு விஷயத்தையும் ஒரு வீடு கட்டுறப்ப சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லிடுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது அப்படின்றதுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இவ்வளவு விஷயம் பாக்குறோம். அப்ப இதுல ஒர்க் பண்ற ஒரு ஆளு, ஒரு சைட் இன்ஜினியர், அவரோட ஆஸ்பெக்ட்லயும் பார்த்துட்டோம், அவர் எப்படின்ற என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றாரு இங்கன்னு. இன்னொரு பக்கம் கிளைண்ட் ஆஸ்பெக்ட், இன்னொரு பக்கம் ஒரு லைக் ஒரு பில்டர் சைட்ல இருந்து உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நிறைய மல்டிஃபேசட்டடா இதுல பார்த்தோம். இதுல நான் கேட்கிற கடைசி கொஸ்டினா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங் இவ்வளவு தூரம் பண்ணி நம்ம கட்டி முடிக்கிறோம். எனக்கு இதை கட்டி முடிக்கிறப்ப சில நேரம் ஒர்க்மேன்ஷிப், மெட்டீரியல் இதெல்லாம் வச்சு நான் ப்ராப்பரா பண்ணிட்டாலும் அந்த ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம, இல்ல அதை ப்ராப்பரா கவனிச்சுக்காம ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க. சின்ஸ் ரெட்ரோஃபிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லயும் நீங்க பண்ணிருந்ததுனால. ஸோ ஜென்ரலா இப்போ ஒரு புது வீடு கட்டியிருக்கேன், இல்ல புது வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கன்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ள நீங்க குடியே போகல, ஓகேங்களா, இல்ல அந்த வீடு விற்காம இருக்கு, அந்த வீடு நீங்க பார்க்கவே இல்லைன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போய் பாருங்களேன், நிறைய கிராக்ஸ் வரும். ஓகே. சோ நம்ம வந்து பில்டிங் ஒரு கார் வாங்கி முடிச்சோன்னே எப்படி அதை வந்து பீரியாடிக்கா சர்வீஸ் கொடுப்போம். ஒரு 3 ஃப்ரீ சர்வீஸ், அப்புறம் வருஷம் அதுக்கு சர்வீஸ். கார் ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்கனால அது ஓடுறதுக்கு தானே மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம் நம்ம, ஓகேங்களா. அந்த புரிதல் வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கணும், ஓகேங்களா. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு டக்குன்னு ஞாபகம் நான் ஷேர் பண்றேன். அது பண்ணா உங்க பில்டிங் லைஃப் நல்லா இருக்கும். இந்த டெரஸ்ல வந்து வாட்டர் லாகிங் ஆக விடவே கூடாது. நம்ம ப்ராப்பரான ஸ்லோப் வச்சிருக்கணும். தண்ணி எங்கேயும் பாண்டிங் ஆகி நிக்க விடாதீங்க, ஓகேங்களா. ஒரு பாயிண்ட். இன்னொன்னு சன்ஷேட்ல வந்து டிசைன்ஸ் கொடுத்து அந்த கர்வேஜ் கொடுக்கறது, அதுல ஒரு பைப்பு கொடுத்திருப்பீங்க, ஓவர் தி பீரியட் டஸ்ட் எல்லாம் விழுந்து அதை அடைச்சிரும், அந்த சன்ஷேட்ல தண்ணி நிக்கும், அப்ப அந்த சன்ஷேட் கீழே. அது மாதிரி இன்னொன்னு பெரிய தப்பு இன்னொன்னு, சன்ஷேட்ல போய் தட்டோடு போடுவாங்க நிறைய சைட்ல. சன்ஷேட் சன்செட்ல எதுக்கு நீ தட்டோடு போடுற, எனக்கு புரியல சத்தியமா, ஏன் இந்த அளவுக்கு பண்றாங்க மக்கள். நான் ப்ரொடெக்ட் பண்றேன் பேர்ல அது ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர். அது நீ ஒரு ப்ராப்பர் ஸ்லோப். சன்செட்டோட ஃபங்க்ஷன் என்ன, உன்னோட விண்டோஸ்ல வந்து வெயில் அடிக்க கூடாது, அந்த பர்பஸ் காண்டி மட்டும் தான் சன்செட்ல வேற அதுல போய் தட்டோடு கொடுக்க வேண்டிய அவசியம், அதுல ஹீட் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு. சோ அதனால வந்து சில விஷயங்கள் தேவையானதை பண்ணணும். நம்ம தட்டோடு கொடுக்கறதுனா என்ன ஆகும்னா, அதுல வந்து ஸ்பேசர் வச்சுட்டு ஒரு டைல் இன்னொரு டைலுக்கு கேப் கொடுப்போம். தட்டோடு நல்லா இருக்கும், உங்களுக்கு தட்டோட லைஃப் நல்லா இருக்கும். ஆனா 2 கடையில இருக்க கிரவுட் வந்து தண்ணி போய் அந்த கிரவுட் ஃபெயிலியர் ஆகும். எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன்ல அது ஃபெயிலியர் நடக்கும், ஓகேங்களா. அப்ப வாட்டர் பெனட்ரேட் ஆகும். பெனட்ரேட் ஆன தண்ணி வந்து வெளியே போக விடாம நீதான் தட்டோடு போட்டு அடைச்சிட்டீங்களே, அப்ப அந்த இது ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். சோ அந்த கார்னர் எல்லாம் வெடிச்சு அந்த கவர் எல்லாம் விழுகத்தான் செய்யும். சோ வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் பண்றாரு, ஒரு ரீல்ஸ்ல பாத்துட்டு என் வீட்லயே அதை கொடுக்குறேன், அது தேவையா, அது பண்ணுனா கரெக்டா இருக்குமா, நீ பண்ற செலவுனால உனக்கே தான் அது செலவு வரப்போகுது அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. சோ அது மாதிரி வாட்டர் லாகிங்க நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து வாட்டர் டேங்க் கிட்ட மாதிரி சின்ன சின்ன செடிகள் மாதிரி ஒரு மரம் அதோட ரூட் வந்து டிராவல் ஆகும். எங்கெல்லாம் கிராக் இருக்கோ அங்கெல்லாம் டிராவல் ஆகி போகும். அது ஃபர்தரா அவங்க பில்டிங்கோட கிராக்கை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அது எங்கேயாவது போய் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ல போய் அந்த வேர் படியுது அப்படின்னா அது வந்து உங்க பில்டிங்கோட லைஃபை வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக நீங்க ராடை டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க, பீம்ல டெவலப்மெண்ட், டெரஸ்ல வந்து ஒரு 4 ராடு நீட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே, அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிடணும். இல்லையா டம்மி பீம், டம்மி காலம், இல்ல ஒரு பைப் சொல்லி அதுல காங்கிரீட்டை இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி அதை நீங்க தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு கட்டுவேன், 20 வருஷம் கழிச்சு கட்டுவேன், ராடை வளர்த்து விட்டுறேன்னா அது வழியே உங்களுக்கு ஆக்சிடேட் ஆகி அந்த வழியை உங்களுக்கு கரோஷனாக வாய்ப்பு அதிகம், அந்த இடத்துல வெடிப்பு வரும் உங்களுக்கு. இது மாதிரி ஃபங்க்ஷனலா நமக்கு வந்து நம்ம பில்டிங்கை சுத்தி, அதே மாதிரி பில்டிங்ல பிளென்த் பீம் எல்லாம் போடும்போது நேச்சுரல் சாயில்ல இருந்து ஒரு 1 அடி கீழையும் அதுக்கு மேலையும் இருக்க மாதிரிதான் நம்ம எல்லாருமே கட்டுவோம். ஆனா பில்டிங் நம்ம மேல வருதுன்றதுக்கான பீமத்துக்கு மேல போட்டுறக்கூடாது. புரியுது. இப்ப என்னன்னா உள்ள கன்சல்டேஷன் ஆன சாயில் வந்து ஃபியூச்சர்ல யாராவது பக்கத்துல எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னா இங்க இருக்க சாயில் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு அதிகம். அதனால உங்களுக்கு லோவர் ஸ்லாப் அஃபெக்ட் ஆகும்.
புரியுது. ஓகேங்களா? இது மட்டும் தான் பாயிண்ட் கிடையாது. ஒரு பெரிய பில்டரு திருமலிசையில கண்டினியூஸா பில்டிங்ஸ் கட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க. கட்டின பில்டிங்ல எல்லாம் ப்ராப்ளம். ஃப்ளோர் ஸ்லாப் வந்து இப்படி மோடாயுது. என்னன்னே பண்ண முடியல சார் அப்படின்னாங்க. நாங்க போய் பாக்குற பில்டிங் நல்லா தான் பண்றாரு. அவர் ஒரு இன்ஜினியர். என்ன விஷயம் தெரியல சார், ஸ்ட்ரக்சரலா ப்ராப்ளமா இருக்கும். பார்த்தா ஸ்ட்ரக்சரலா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஃப்ளோர் ஸ்லாப் உட்காந்துருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து நான் சொல்றது 10 இயர்ஸ் முன்னாடி. அப்பதான் அந்த ஏரியா டெவலப் ஆகுது. டெவலப் ஆக அங்க வந்து நிறைய எலி தொல்லைகள்லாம் இருக்கு. பீமை தூக்கி மேல போட்டிருக்காரு. பீமுக்கு கீழே எலி ஃபுல்லா பறிச்சிருக்கு. மழை காலத்துல தண்ணி போய் வந்து அந்த சாயில் வந்து லிக்விஃபிகேஷன் வெளியே வந்திருக்காது. ஸோ வெயில் காலத்துல அந்த ஹீட்டான ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆன ஏர் எப்படி வெளியே வரும்? பூமி கீழே போக மேலதான் வரும். அப்ப அந்த பிசிசியை வந்து ஈஸியா பிரேக் பண்ணிட்டு ரெயின்ஸ் வந்து எடுத்துக்கும். இது பார்க்க ஒரு எலினால இவ்வளவு பிரச்சனை எனக்கும் தோணுது. ஆனா என்னன்னா அந்த எலி அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த பில்டர் எல்லா வீடையும் வித்துட்டாரு. ஓகேங்களா? இது பிராக்டிகல் நடந்துச்சு. இது ரியல் டைம்ல நான் பார்த்த ஒண்ணு. எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு. எலி வந்து இவ்வளவு தூரம் பில்டிங்கோட ஸ்லாபே அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு பில்டிங்கை போய் ரெட்ரோஃபிட் பண்ண போறோம் அப்படின்றப்பதான் இந்த இது இருக்கு. அதுக்கு அது நான் ஒரு அட்வைஸாவே கொடுப்பேன். லெந்த் பீமை இறக்கி கூட. ஏன்னா எலினால ஒரு 6 அடி 1 அடிக்கு மேல கீழே தோணும். ஹீட் அது அந்த ஒரு லெவல்ல தான் டிராவல் ஆகும். அதனால அந்த இடத்துல நம்ம பிளிந்த் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி ஸ்ட்ரக்சர்ல பில்டிங் வெளியே ப்ரொடக்ஷன் போடுவோம் நாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க பிளிந்த் ப்ரொடக்ஷனே ஒரு டேர்ம் வச்சிருக்கோம் நாங்க. அதுபடி தான் நாங்க கொடுக்கறது உண்டு. அது எல்லாமே இந்த ரீசன் காண்டி தான். சோ ரெசிடென்சியல்ன்றப்ப அதோட லைஃப் எல்லாம் இது வந்து குறைச்சிரும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஓகே சார். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுமே இங்க இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி அவங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. சோ உங்களோட அட்வைஸ் அவங்களுக்காக ஏதாவது சொன்னீங்கன்னா அதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இல்லை, படிக்கும் போதே ப்ராக்டிக்கலாக நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அதை பார்க்கணும். அதை ஸோ ஃபார்முலா டெரைவ் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு ஃபார்முலா அரைவ் ஆயிருச்சு அப்படின்னு இல்லாமல் ஸோ எது ஒரு இருந்தாலும் ப்ராக்டிக்கல் காண்டி தான் நம்ம ஃபியூச்சரில் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணுற மாதிரி அதை நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, இன்னொரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி சரி, இல்லை நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் என்ன கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பெரிய ரெஸ்பான்சிபிளான ஆளுங்க நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்காண்டி எல்லா லெவல்லையும் நீங்கள் ஆயத்தமாக வரணும். ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் சார், இது எல்லாமே நிறைய பாயிண்ட்ஸா இருந்துச்சு, நிறைய இன்சைட்ஸா இருந்துச்சு இன்னைக்கு செஷன்ல. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஆஸ் அ டியூட்டரா இங்க இருந்து ஒரு அடுத்த கட்டமா இருக்க இன்ஜினியர்ஸை வந்து இங்க இருந்து டீச் பண்ணி அவங்களோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு அவங்க என்டர் ஆக போறதுக்கு இங்க ஒரு ரோல் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப சார் சொல்றப்ப நிறைய விஷயம் அவங்க போய் ஃபீல்ட்ல அப்ளை பண்றதுக்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு ரோல்ல போய் இருக்கிறப்ப அவங்க சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு வீடு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் சின்னதா நீங்க என்ஷோர் பண்ணணும்ன்றதுல இருந்து கம்ப்ளீட்லி ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா எனக்கு இது இருந்துச்சு. ஸோ ஹோப் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் சச் பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட்ல இன்னொரு கெஸ்டோட மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப பொறுமையா நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணீங்க.